அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு தெய்வங்களை வணங்கி நம்ம B2D சேனல் வழிகாட்டுதல் கைடன்ஸ் சார்பாக நம்ம வாழ்க்கைக்குரிய பதிவுகளை போட்டுருக்கோம். சென்ற பதிவுகளில் குழந்தை பருவம், டீனேஜ் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு திருமணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் இரவு பிரச்சனைகள், ஃபர்ஸ்ட் நைட் ப்ராப்ளம், அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நைட் ப்ராப்ளம் அதாவது மிக மிக முக்கிய வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒரு தருணம் அனைவருக்குமே. இது ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். ரொம்ப ஆர்வ கோளாறு காரணமாகவோ இல்லை படபடப்பு காரணமாகவோ வேகமாக செயல்படுதல், அடுத்து தெரியாத காரணமாக முரட்டுத்தனமாக செயல்படுதல், இதெல்லாம் கஷ்டத்தை உருவாக்கும். அன்பாக, அரவணைப்பாக, பொறுமையாக, மிகவும் கவனமாக, பூவிலே வண்டானது எவ்வாறு தேன் எடுக்கிறது அவ்வாறு வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். வாங்க பதிவுக்கு போகலாம். சார், லவ் பண்ணிட்டேன் சார், அதில் ஒரு நல்ல பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம். அடுத்த கல்யாணம், ஃபர்ஸ்ட் நைட், வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு சார் ஃபர்ஸ்ட் நைட்டில் என்னென்ன சார் பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனையில் வராமல் எப்படி காப்பாற்றுறது, பாதுகாத்தல், அல்ல சப்போஸ் வந்துடுச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கிறது என்பதை பற்றி நம்ம சற்று விரிவாக பார்க்கலாம். இது கொஞ்சம் சென்சிட்டிவான ப்ராப்ளம்ன்றதுனால வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கையாளணும். 1-2 வார்த்தைகள் கொஞ்சம் தவறி போனால் கூட பெரியவங்க தவறாக எண்ண வேண்டாம், சற்று பொறுத்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் நைட் பெரும்பாலும் நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஏறக்குறைய முதல் இரவு கட்டில் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், பூக்கள் போடப்பட்டிருக்கும், மாப்பிள்ளை அவளோட உட்காந்துருப்பார். அப்படி அவர் உட்கார்ந்துருக்கிறது ஆல்ரெடி லவ் மேரேஜ் பண்ண தம்பதிகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அவங்க எல்லா பிரச்சனையும், அவங்க எல்லாருடைய படப்படப்பு ப்ரெஷர்லாம் அனுபவிச்சிட்டவங்க, அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 50% 60% நார்மலாக இருக்கும். ஒரு சிலர் ஏற்கனவே அனுபவசாலிகளாக இருந்தால், நம்ம கிராமத்து பகுதியில் பச்சையாக சொல்லுவாங்க, திருட்டு கொள்ளை மேஞ்ச மாடு அப்படின்வாங்க. இன்னும் பச்சையாக சொல்லப்போனால் திருட்டு பீத்தின நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாதாரண ஆட்களாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி, ஒரு நல்ல பிள்ளைகள், தாய் தந்தையருக்கு அடங்கி வளர்ந்த பிள்ளைகள், அரேஞ்சு மேரேஜில் இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. ஆண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்ம முதல் தடவை போகிறோம் அப்படின்போது ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு ப்ரெஷர் அதிகமாகும். என்ன